நம்ம ஏரியா பெரியப்பா கடை தெருவுல நம்ம பட்டி படி ஒரு கெத்து நாய் பாரு. சும்மா சுத்திட்டு வேஸ்டில்ல மூஞ்சிய விட்டு ஏதாச்சும் கிடக்குமான்னு பாத்துட்டு இருந்துச்சு. வெயில் செமையா இருந்துச்சு மச்சி. அப்போதான் ஒரு சின்ன மியாவ் சத்தம் எங்கிருந்தோ மெல்லமா கேட்டுச்சு. பட்டிக்கு லேசா காது மடக்கினுச்சு. என்னடா அது?ன்னு மனசுல நினைச்சிச்சு. பட்டி மெதுவா அந்த சத்தம் வந்த பக்கம் போச்சு. ஒரு பழைய பில்டிங் இடிபாடுகளுக்கு நடுவுல ஒரு சின்ன சாக்கடை ஓரம் பாவம் ஒரு குட்டி பூனைக்குட்டி ஒரே நடுக்கத்தோட நின்னுக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் ஒரு அடி தள்ளினா அந்த சாக்கடைக்குள்ள விழுந்திரும் போல. ஐயோ மச்சி, இது என்னடா வேலை? பட்டிக்கு ஹார்ட் பீட் எகிரிடுச்சு. அந்த குட்டி ரொம்ப சின்னதா பயந்து போய் மியாவ் மியாவ்னு கத்திட்டு இருந்துச்சு. மத்த நாய்கள்னா ஓடிப் போயிருக்கும். ஆனா நம்ம பட்டி அப்படியா? இது பாவம், கை கால் தெரியாத குட்டி, உதவி கேக்குது. சும்மா விட்டுட்டு போறதா?ன்னு பட்டி மனசுல பேசிச்சு. சுத்தி முத்தி பாத்துச்சு, யாருமே இல்ல. அந்த குட்டி ஒரே கண்ணீரோட பட்டி முகத்தை பாத்துச்சு. சரிடா மாமு, நம்மளே ஒரு ஆக்ஷன்ல இறங்கணும்,ன்னு பட்டி ஒரு முடிவு பண்ணிச்சு. இதுக்கு ஒரு கெத்து ஆபரேஷன் தேவை. பட்டி ரொம்ப மெதுவா ஒரு ஸ்டெப் அப்புறம் இன்னொரு ஸ்டெப்னு அந்த பூனைக்குட்டி பக்கத்துல போச்சு. மூஞ்சிய மெல்லமா கீழே இறக்கி பூனைக்குட்டியோட தலைக்கு அடியில தன்னோட மூக்க கொண்டு போச்சு. அப்புறம் பல்லு படாம தன்னோட வாயால அந்த சின்ன பூனைக்குட்டியோட இடுப்புல மெல்லமா கவ்விச்சு. செம டென்ஷனா இருந்துச்சு மச்சி. ஒரு நிமிஷம். அப்புறம் துஸ் பாதுகாப்பா அந்த குட்டிய சாக்கடை ஓரத்துல இருந்து தூக்கி தரையில வச்சுச்சு. பாரா பட்டி, என்னமா வேலை பண்ணிருக்க? இப்போ பூனைக்குட்டி சேஃப். பட்டி மூஞ்சியால மெதுவா அந்த குட்டிய தேய்ச்சு கொடுத்துச்சு. என்னடா தம்பி, பயந்து போட்டியா?ன்னு கேக்குற மாதிரி இருந்துச்சு அதோட பாசம். பூனைக்குட்டி மெதுவா மியாவ்னு சத்தம் போட்டுச்சு. பயம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. பட்டி அப்புறம் அந்த குட்டிய ஒரு பழைய அட்டை பெட்டிக்குள்ள பத்திரமா கொண்டு போய்விட்டுச்சு. அந்த நாயும் இந்த பூனையும் அங்கேயே ஒன்னா உட்காந்துச்சுங்க. ஏதோ ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் மச்சி. எங்க பாரு, நம்ம பட்டி ஒரு கெத்து பாதுகாவலண்டா.